தேமுதிகவின் கேள்வி இதுதான். இன்னைக்கு 2026 தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகள் தேமுதிகவை போல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் கடன் பெற மாட்டோம், இருக்கிற கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்வோம், விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? கிடையாது. 2031 15 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றான். அப்படின்னா இன்றைக்கி 200 கரண்ட் பில் கட்டிக்கிறோம். அது இன்றைக்கி 200 கரண்ட் பில் கட்டுறதில்ல, மினிமம் 500 அப்படின்னா நீங்கள் 2031 ஒரு 1300 கட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி போக்குவரத்து பஸ்ஸு கடனில் ஓடுது அப்படின்றாங்க. ஆனால் ப்ரைவேட் நிறுவனங்கள் நல்லா ஓடுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் இலவசமாக போகிற நீங்கள் பெண்கள் நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா டிக்கெட்டு லோக்கல் பஸ்ஸில் அப்படின்னா எப்படி இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றத சிந்திச்சுக்கோங்க. இதில் போனால் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசை நடத்துகிற மாநிலத்தான் இருக்கான ஒழிய சொந்த அறிவையும் சுய அறிவையும் தன்னுடைய திறமையும் பயன்படுத்தி அரசியல் நடத்துகிறவங்க யாருமே இல்லை தேமுதிக போல. தேமுதிக